வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. பாருங்க, நிறைய நம்மளோட வீடியோவில் அடையெல்லாம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அடை பண்ண போகிறோம். என்ன அப்படி ஒரு வித்தியாசமான அடை அப்படின்னு கேட்குறீங்களா? பச்சை பட்டாணியில் அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பச்சை பட்டாணி 1 டம்ளர் நல்லா ஊற வச்சுருக்கேன். 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். வெங்காயம் 1 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சரிசி 1/4 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். அதே 4 மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, 2 சிட்டிகை பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை தேவையான அளவு வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் ஒரு 8 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். 1 தக்காளி வச்சுருக்கேன். 4 பல்லு பூண்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டர் தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டு உங்களுக்கு தேவை இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் பூண்டு யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா அதை நீங்கள் போடாமல் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், பூண்டு ஒரு 4 பல்லு இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகாய் பாரு இதில் போட்டுக்கலாம். தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், இதையுமே இதில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், 1 சிட்டிகை அளவு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக இந்த தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு அரைச்சி எடுத்துட்டோம். இந்த பேஸ்ட்டை இந்த ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சிடலாம். இந்த அடையோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்டு தான். இதை அப்படி ஓரமாக வச்சுருவோம். இப்போ இந்த ஜார்லேயே நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஜார்லேயே நம்ம மிளகும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம், அடுத்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். பாருங்க, ஊற வச்ச பச்சரிசியை சேர்த்துக்கலாம். பாருங்க, இதை நம்ம கொருன்னு கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பட்டாணியை போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க, பச்சரிசியை ஓரளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் இந்த பச்சை பட்டாணியை இதில் சேர்த்துக்கலாம். கடையில் நம்மளுக்கு பச்சை பட்டாணி அப்படியே காஞ்ச மாதிரியே கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் ஊற வச்சு பண்ணிக்கோங்க. ரொம்ப பச்சை பட்டாணி இருக்கு இல்லைங்களா, ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, அதில் செஞ்சால் டேஸ்ட் இருக்காது. இந்த பட்டாணியில் செஞ்சால் தான் டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பட்டருமே நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மாவுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை கொருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை இந்த பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாருங்கள், இந்த அடை மாவை நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம அடை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம இதை கல்லை நல்லா தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், எப்பவுமே நமக்கு தோசை கல்லில் சப்போஸ் தோசை வரல, கல் நல்லா தேய்ச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம நல்லெண்ணெய் விட்டு தேய்ச்சோம்னா சூப்பராக தோசை வரும். தோசையாகட்டும், அடையாகட்டும், எதுவுமே. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக மாவுக்கு அரைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்கட்டும். இப்போ நம்ம அடை ஊற்றிக்கலாம். பாருங்க, அடை ஊற்றினதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய், உப்பு, இது இதுக்கு மேலே போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, இதுவே போதும் நமக்கு. தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சிடலாம். குறைச்சி வச்சுட்டு மேலே வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், மிளகு, ஜீரகம், பெருங்காயம், இதோட வாசனைலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அடை. ரெண்டாவது உடம்புக்கும் ஹெல்த். இது குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல சத்தான உணவு. இது மேலே எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். கம்மியான தீயில இது வேகட்டும். இப்போ நம்ம அடையை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டோன்னே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் நல்லா வரும். பாருங்கள், சூப்பராக எவ்வளோ அழகாக அடை பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.